வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். சமீப காலமாக திரைப்பிரபலங்களுடைய மரணச் செய்தியானது ஒட்டுமொத்த திரையுலகமே உலுக்கி வருகிறது. குறிப்பாக சொல்லணும்னா சமீப காலமாக ரொம்பவே அதிகரித்துட்டு வருவது மாரடைப்பு காரணமாக நிறைய பிரபலங்கள் இறந்துக்கிட்டு போகிறாங்க. இது 21 வயதிலிருந்து 45 வயது உட்பட்டவர்கள் தான் அதிகமாக மாரடைப்பு இறந்து போகிறாங்க. இந்த மாரடைப்பு சொல்ல கேட்டாலே பிரபலங்கள் முதல் அரசியல் தலைவர்கள், நடிகர்கள், நடிகைகள் எல்லோருமே ரொம்பவே பயந்து போகிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா குறுகிய காலகட்டத்திலேயே மாரடைப்பு வருவது ரொம்பவே அதிகரிச்சுட்டு வருது. இது கொரோனா காலகட்டம் முடிந்த பிறகு இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாரடைப்பு காரணமாக நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இதுக்கு என்ன காரணம் என்று விவாதிக்கும் போது பார்த்தீங்கன்னா தடுப்பூசி தான் காரணம் என்று பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து வந்தது. இந்த தடுப்பூசி போட்டுக்கொண்ட நபருக்கு அதிகமாக இந்த மாரடைப்பு வருவது ரொம்பவே சாத்தியமாக இருக்குது என்று ஆய்வாளர்கள் தெரிவித்திருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போது மீண்டும் ஒரு நடிகர் மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருக்கிறாங்க. சமீப காலத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா பாரதி ராஜாவுடைய மகன் மாரடைப்பு காரணமாக இறந்து போனார். சீரியல் நடிகரான ஸ்ரீதர் அவர்கள் தூக்கத்திலேயே மாரடைப்பு இறந்து போனார். இப்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு நடிகர் திடீரென மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருக்கும் செய்தி ஒட்டுமொத்த சினிமா துறையுமே ஒழுக்கி இருக்கிறது. இவருக்கு நிறைய பிரபலங்கள் இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க. யார் அந்த பிரபலம், அவருக்கு என்னாச்சுன்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நடிகர் கலாபவன் நவாஸ் திடீரென விடுதி அறையில் மரணம் அடைந்திருக்கிறாரு. மலையாள திரைப்பட நடிகர் கலாபவன் நவாஸ் சோட்டானி கரையில் உள்ள விடுதி அறையிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறாரு. படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக விடுதி அறையிலிருந்து எடுத்து தங்கி வந்த நவாஸ் வெகு நேரமாக அறையை திறக்காததால் விடுதி ஊழியர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறாங்க. இந்த நிலையில் காவல்துறையினர் விரைந்து மயங்கிய நிலையில் இருந்த அவர் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்திருந்ததாக போலீசார் தெரிவித்திருக்கிறாங்க. அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழும்பியது. திரைத்துறையில் பல்வேறு கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கும் கலாபவன் நவாஸ் மலையாள சினிமாவில் மிமிக்ரி கலைஞராக, பின்னணி பாடகராக மற்றும் நடிகராக பன்முகத்திறன் பெற்றவராக விளங்கியிருந்தார். இந்த நிலையில் இந்த இளம் வயதிலேயே மரணம் அடைந்து போயிருக்கிறாரு. இவருடைய மரணம் ஒட்டுமொத்த மலையாள சினிமா துறையுமே உலுக்கி இருக்கிறது. கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் இந்த நடிகருக்கு, இளம் வயதிலே உயிரிழந்து போன நடிகருக்கு ஆழ்ந்த இரங்கலை சொல்லியிருக்கிறாரு. இந்த செய்தி மலையாள திரை வட்டாரங்களும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அவங்க குடும்பத்தையுமே உலுக்கி இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். மறக்காமல் பெல் பட்டன்ஸ் மூலமே அமைக்கங்க. நன்றி, வணக்கம்.